முதலமைச்சரா வரணும், ஒரு தலித் ஒரு முதலமைச்சரா வரணும்னு சொல்லும் பொழுது அதில் முதல் குரலாக ஒலித்த குரல் திரு விஜய் அவர்களுடைய குரல். ஆட்சியிலும் பங்கு, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு ஏன் சொல்லக்கூடாது? அதை ஏன் ஒளிச்சு வைக்கணும்? அதுக்கு ஸ்ட்ராட்டஜிலாம் தேவையில்லை. இனிமேட்டு அரசியல ஒளிச்சு வச்சு பண்ண வேணாம். எடுத்த உடனே ஸ்ட்ரைட்டா நெஞ்சுக்கு நேரா பேசுவோம். முதுகு பின்னாடி பேசுறதுல தேவையில்லை. எதுக்கு பயம்? எதுக்குமே பயப்பட வேண்டாம். அந்த அளவுக்கு, அதாவது சினிமா துறையில் இன்றைக்கு அவரை சுத்தி 2000 கோடி ரூபாய் ஒரு தொழில் இருக்கு. அதை விடுறதுக்கு ஒரு மனசு வேணும். ஆனால் இங்கே ஒரு தொழில், சினிமா துறையில் ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்தி ஒட்டுமொத்த சினிமா துறையையும் அரசியல் மூலமாக லாபம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அது குரல் இல்லை.